ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் ஹிட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம பிரெட் ஸ்லைசஸ் வச்சு பண்ணுறோம். இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கவும் கொஞ்சமாக உப்பு, சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இதை இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஒரு பிளட் ஸ்லைஸ் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு மாவு ரெடி பண்ண போடலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு மிக்ஸையும் வச்சு ஒரு பிரெட் ஸ்லைஸை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.